வெல்கம் பேக். மீண்டும் ஈரான் அமெரிக்கா மோதலா, மிகப்பெரிய போர் மீண்டும் வருகிறதா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அச்சம் எழுந்திருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, நேத்து சிங்கப்பூருடைய சரக்கு கப்பல் அந்த ஹார்மோஸ் வழித்தடத்தை தாண்டும் போது பாத்தீங்கன்னா ஈரானுடைய ராணுவம் அதை சுட்டு வீழ்த்திருக்கு அந்த கப்பலை. இதனால மிகப்பெரிய சேதமடைஞ்ச அந்த கப்பலானது சிங்கப்பூர் அரசுக்கு சொந்தமான கப்பல். அது மிகப்பெரிய சேதத்தை சந்திச்சிருக்கு. இதனால மீண்டும் போர் மூலமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் பாத்தீங்கன்னா மிக கடுமையான எச்சரிக்கை விட்டுருக்காரு. ஈரானுக்கு எதிராக போர் ஒப்பந்தம் ஆயிடுச்சு, மீண்டும் இதை போல ஈரான் செஞ்சா மிகப்பெரிய அளவுல அணு ஆயுதத்தை எல்லாத்தையுமே நாங்க ஸ்கெட்ச் போட்டு அழிப்போம் அப்படின்னு சொல்லி மிரண்டிருக்காரு ட்ரம்ப். ஓகேங்களா? இப்பதான்ப்பா போர் ஒப்பந்தமாச்சு, மறுபடியும் என்னப்பா போர் போர் போர்னு உங்களுக்கு போரே அடிக்கலையா அப்படின்ற மாதிரி தான் இந்த சம்பவம் போயிட்டு இருக்கு. மறுபடியும் போர் உருவானால் ஒரு நிரந்தரமான போரா இருக்குமா மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில அப்படின்றது, மறுபடியும் பெட்ரோல் டீசல் கேஸ் எல்லாம் ஏறுமா பயங்கரமா அப்படின்றது ஒரு அச்ச மக்கள் மத்தியில இருக்கு. இதை பத்தி நான் கருத்து கமெண்ட் எதுவும் கண்டிப்பா மறக்காம பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.